ஜானகி, ஆ எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ஆ அத்தை பண்ணிட்டே இருக்கேன் அத்தை. கொஞ்ச நேரத்துல வரலட்சுமி பூஜை ஆரம்பிச்சிடலாம். ம் அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப வந்துருவாங்க அத்தை. ம் சந்தோஷமா நடக்க வேண்டிய பூஜை. வீட்ல வேற இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. சரி, சீக்கிரமா எல்லாத்தையும் முடிங்க. ம். பெரியம்மா, ஆ சொல்லுமாயா. என்னம்மா? சீனுவை பாத்தீங்களா? இல்லையே, ரூம்ல இல்ல. இல்ல, நான் எந்திரிக்கும் போதே ரூம்ல இல்ல. அதான் இவ்ளோ காலையில கிளம்பி எங்க போயிருப்பான்? தெரியலையே பெரியம்மா. தனா, நீ சீனுவை பாத்தியா? இல்லையே, காலையில இருந்து நான் பார்க்கல. என்னமாயா, ராத்திரி ஏதாவது சண்டை போட்டீங்களா? இல்ல பெரியம்மா, அவன் என்கிட்ட அத்தை பேசினதுக்கு மன்னிப்பு கேட்டான். அப்படியா? அப்போ உன் மேல அவனுக்கு கோவம் போயிடுச்சா? தெரியல, ஆனா நான் பண்ணதும் தப்புன்னு தான் சொல்லிட்டு இருந்தான். நடந்த உண்மையை நான் அவன்கிட்ட சொன்ன மாயா. கண்டிப்பா அவன் புரிஞ்சுப்பான். எல்லாமே சரியாயிடும். என்ன பெரியம்மா, டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிருக்கு? இன்னைக்கு வரலட்சுமி பூஜை மாயா. கல்யாணம் ஆன பொண்ணுங்க புருஷனுக்காக வேண்டிட்டு நடத்துற பூஜை இது. நீயும் இதுல கலந்துக்கணும் என்ன? ம், சரி பெரியம்மா. பிரச்சனை எல்லாம் சரியாகி நீயும் சீனவும் தனாவும் கதிரும் சந்தோஷமா வாழணும்னு தான் இந்த பூஜையை ஏற்பாடு பண்ண. கேட்டிங்களா? சீனு மாயாவுக்காக பண்றாங்களாமா. அவளே இந்த வீட்டை விட்டு வெளியே போக போறா. பூஜை பண்ணி என்ன பண்ண போறாங்க? அண்ணி, இவங்க பண்றத பார்த்தா அப்படி எதுவும் நடக்காது போல இருக்கு. என்ன ஆனாலும் சரி, இவளை என் பையன்கிட்ட இருந்து பிரிக்காம விட மாட்டேன்.